ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். ஏற்கனவே உன்னை காதலிப்புதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். அசிஸ்டண்ட்டு ஹீரோவோட ஒரு ரிங்கை கொடுத்தாரு இல்லையா, அந்த ரிங்கை திரும்ப கொடுக்குறாரு. இது என்ன தெரியுங்களா, அவர் போகிற அந்த சமயத்தில் கூட அவரோட இதயத்தில் நீங்கள் பாதியாக உங்களுக்கு பிரித்து இந்த ரிங்கை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அங்கே ஆரண்யா ட்ரீமில் வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஹியூமன் வேர்ல்டில் இந்த மாதிரி இதயத்தை பாதி பிரித்து காட்டுவாங்களாமா அப்படின்னு. அதனால தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவங்க அழுகுறாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ல, ஆமாம் ஏன் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டு கத்துறான். ஆமாம், நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அவங்கக்கிட்ட அவங்க மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஜீகோவோட போனதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வில்லியும் ஹீரோவையும் கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. யான் அப்போ தான் மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சாலும் அவரால் எந்திரிக்க முடியல. அப்போ வந்துட்டு தேர்ட் பிரின்ஸ் சொல்கிறாரு, என்ன தான் அவன் உனக்காக செஞ்சிருந்தாலும் ஜீகோ வந்து அவங்கக்கிட்ட இருக்க பாய்சன் எல்லாம் ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்மளோட செங்கி வந்து கேட்குறாங்க, நீ எப்படியாவது ஹீரோ இருக்க இடத்த அவங்களுக்கு காமிச்சு கொடுங்க. ஃபேங்கு மலையில் தான் இருக்காங்கன்னா எல்லோரும் ஓடி வராங்க. இங்கே ஃபேங்கு மலையில் இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஃபைட்டு. நம்மளுடைய அசிஸ்டண்ட் வந்து தொட்டோடனே அவர் வந்து அந்த ஷீல்டை தொட்டோடனே அவர் வந்து ரொம்ப தூரம் போய் விழுந்துடுறாரு, அடிபட்டுறது. அப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு கேட்கும்போது அவர் இனிமேல் வெளியே வர மாட்டார், ஸ்டார்ஸ் எல்லாம் விழுந்ததை பார்த்தீங்களா, அதனால தான் அவர் ஒருத்தரே அதை டீல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு யான் கிட்டே சொல்கிறாங்க. யான் வந்து ஷாக் ஆகிட்றான். அப்போ வரமாட்டானா அப்படின்னு ஹீரோயின் வந்து டீஜுன்னு கூப்பிட்டோன்னே ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேரோட ஃபைட்டுக்கு நடுவுலையே இவர் வந்து அப்படியே ஆர்வமாகவும் ஆசையாகவும் ரொம்ப பரிதாபமாகவும் நம்மளுடைய ஹீரோயினை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த சமயத்தில் அவருடைய டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்காருன்னு தெரிஞ்ச இந்த வில்லி வந்து அவங்கள தாக்கிட்டாங்க. அவருடைய பிளட் வாமிட் எடுத்து அவர் அப்படியே கீழே விழுக, பாத்தியாடி நான் தான் ஜெயித்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வில்லியும் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே கீழே ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவை துரத்திட்டே கீழே போய்ட்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அந்த ஷீல்டை தொடுறாங்க. அப்போ அவங்களோட மோதிரம் இருக்கிறதுனால அந்த ஷீல்டு வந்து அவங்கள பாதி தூரம் உள்ளே இழுத்துருச்சு. ஏச்சின்ட்டி விட மாட்டேன்னு கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே கீழே ஃபெய்ங்கு மலையில் ஹீரோவும் வில்லியும் செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்க ஹீரோயினை வில்லியை சீல் பண்ண பார்க்குறாரு. ஆனால் செம்மையாக நம்மளுடைய வில்லி பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஹீரோவை போட்டு வெளுத்து விட்டுறாங்க. இருக்க நம்மளுடைய அங்கிளையும் நம்மளோட ஜியானியும் கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்ஸ் எல்லாம் கீழே விழுகுது, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே தன்னுடைய ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பார்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ பிரச்சனை, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு நேராக ஃபெய்ங்கு மலைக்கு வந்துடுறாரு. ஹீரோயினை விட மாட்டேன்னு ஏச்சின்ட்டி பிடிச்சிட்டு இருக்க, சரி நீ கை இருந்தால் தானே விடுவா அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி எடுத்து கையை விட்டப்போ ஏச்சின்ட்டி விட்டுடுறாரு. அவங்க ஹீரோயின் கரெக்டாக ஃபெய்ங்கு மலையில் குதிக்கவும் ஜிலானும் அங்கிளும் வரவும் சரியாக போச்சு. இப்போ ஹீரோயின் மட்டும் கரெக்டாக கீழே விழுந்துடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவரோட இதயத்தினோட ஒரு பகுதி ஹீரோயின் இருக்குன்னு தான். நம்மளால் யாராலையும் போக முடியாது, ஹீரோயின் தான் காப்பாற்றியாகணும் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவர் வந்து அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணதுனால வில்லிக்கும் வந்து ஒரு கழுத்தவே பிடிச்சி நசுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து தடுத்துட்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹீரோயினை தாக்க வரும்போது அவங்க வயிற்றுலேயே வந்து நல்லா கிழிச்சு விட்டுறாங்க வில்லி. அப்போ அவங்களோட ரத்தம் வந்து வில்லி மேலே தெளிச்சதுனால அவங்களுக்கு காயம் ஏற்படுது. இதை கவனித்த ஹீரோயின் வந்துட்டு, நான் கல்டிவேஷன் சரியாக பண்ணல தான், ஆனால் நைன்டேலோட ஃபாக்ஸோட ரத்தம் இருக்கு இல்லையா, அது வந்து வில்லிட்டு இருக்க தீய சக்திகளை கொல்லும், நம்ம இதை ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. இல்லை நான் உன்னை மேலே அனுப்பிச்சு தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வில்லி அவங்கள தாக்க வராங்க. நம்மளோட ஹீரோ போய் தடுக்கிறாரு. திரும்ப வந்து அவங்க பக்கத்தில் விழுகவும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வில்லி. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, தயவு செஞ்சு நீ அமைதியாரு, நான் உன்னை மேலே கொண்டு போய் உன்னை வீட்டில் சேர்த்துவேன் அப்படின்னு. நீ என்னை எத்தனையோ தடவை என்கிட்ட போய் பேசியிருக்கீங்க, நானும் உங்களை நிறைய தடவை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கேன், ஆனால் அதையும் மீறி நம்ம இன்றைக்கி சேர்ந்துருக்கோன்னா நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்கணுன்னு ஹீரோ விட்டுறாரு. தன்னுடைய ரத்தத்தை வந்து அந்த கத்தி ஃபுல்லாக அவங்க தேய்ச்சி விட்றாங்க. அப்போ ஹீரோ போய் அவங்கள தாக்கலான்னு போகும்போது அவங்க தள்ளி விட்டுறாங்க. ஆனால் ஹீரோயினாவும் அவங்களோட கத்தியில் அந்த ரத்தத்தை வச்சுருப்பாங்க, நேராக வந்து குத்திடுறாங்க. ஹீரோ கீழே விழுற மாதிரி போனவர் அவரும் வந்து நேராக குத்திடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து குத்தவும் வில்லிக்கு கோவம் வந்து அவங்க ரெண்டு பேரும் கீழே தள்ளி விட்டுறாங்க. அங்கே மேலே இருக்கவங்க எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது நம்ம இந்த வாடை உடச்சாகணும், ஈவல் பவர் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் குத்துனப்போ தள்ளி விட்டப்போ வில்லி வந்து கத்திருப்பாங்க, ஏதோ பிரச்சனை, நம்ம அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. மேலேருந்து இவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம வில்லி ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு அப்படியே கீழே விழுந்தவங்கள தூக்கி ஹீரோ பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அப்போ வில்லி வந்துட்டு, நீ என்னை இப்படியே குத்தி கொண்டுடலான்னு நினச்சேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தீங்கன்னா
திடீர்னு அவங்க மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. என்னாச்சு துங்கா, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, என்னை எப்படியே சீல் பண்ணி நான் மறைஞ்சு போகிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ அமைதியாகவே இருக்காரு. அவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த இவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் ஈவில் பவர் தானே, அது ஃபுல்லாக வெடிச்சு சதுருது. இதை பார்த்தோன்னே போச்சு, ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை, வாங்க நம்ம எல்லோரும் சீல் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வார்டை உடைக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்மேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜியான் ஜியானு, நம்மளோட தேர்ட் பிரின்ஸு, நம்மளோட யான், இவங்க 3 பேரும் மேலேருந்து பவர்ஸை கொடுக்க, கீழேருந்து இவங்கெல்லாம் பவர்ஸை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் பவர்ஸை கொடுத்து இங்கெல்லாம் உடைக்கிறதுக்கு பார்க்கும்போது நம்மளுடைய ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ எத்தனையோ தடவை என்கிட்ட போய் பேசியிருக்க, நீ ஏன் தெரியுமா எனக்கு கஷ்டப்படுத்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்றதுனால தானே, நீயும் தானே என் இதயத்தை உடைச்ச, 2 பேரும் சரியாக போச்சு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கலாம், நீ என் கூட இருக்கணும் தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஆமாம் நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நம்மளால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடு சொல்கிறாரு. என்னை ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல இவங்களை ஹீரோவும் ஹக் பண்ணுறாரு. அப்படியே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இவங்கெல்லாம் அவங்களோட பவர்ஸை கொடுத்து அங்கே போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அலறாங்க. அப்போ ஹீரோ எழுந்திரிச்சு தேங்க்ஸ் என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பவும் மயங்கி விழுந்துடுறாரு. உடனே ஹீரோயின் செம்மையாக அலறாங்க. எழுந்துரு, நீ கண்ணை மூடினேன்னா நான் உன்னை வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளட் வாமிட் எடுத்து அவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோயினோட பிளட்டும் ஹீரோட பிளட்டும் ஒன்று சேருது. அப்போ அதுக்கு ஒரு பவர் அந்த மேஜிக்கால் அங்கே இருக்க அந்த வார்டே உடஞ்சிருது. மேலே சீல் பண்ணிட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அந்த வார்டு ஃபுல்லாக பியூரிஃபை ஆகிடுது. தீய சக்தி ஃபுல்லாக அழிஞ்சோடனே இங்கே சின்சுவை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஹீரோட அசிஸ்டண்ட் நம்மளுடைய பிரின்சஸ் இருக்காங்களா, ஃபேயிங் மலையோட பிரின்சஸ், அவங்களுக்கு கொண்டு சின்சுவில் விடுறாங்க. நீங்கள் இனிமேல் இவங்களை பார்த்துக்கோங்க, இவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னா அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்மளுடைய ஜீஹோ காட்டுறாங்க. அவங்களும் யானுக்காக காத்துட்ருக்காங்க. யான் வந்தோன்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நானும் எத்தனையோ வருஷம் உன்னை நீ என்கிட்ட பேசாத கொஞ்சம் நேரம், நான் பேசுகிற மட்டும் கீழே ரொம்ப வருஷமாக நான் உன்னை அவாய்ட் பண்ண என்ன மன்னிச்சிடுவேன், ஆனால் இப்போ தெரிஞ்சிடுச்சு காதல்னா என்னன்னு சொல்லிட்டு, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, உன்னை நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யான் ஒன்றுமே பேசாமல் அப்படியே இருக்காங்க. ஐயோ மன்னிச்சிடு, நீ என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இல்லை நான் ஷாக் ஆகிட்டேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், என் வழக்கு முழுக்க நான் உன்னை லவ் பண்ணுறத ஒரு வேலையாகவே வச்சுருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, இதை நான் அவனுக்கு எப்படி நிரூபிக்கணும், சரி வா நம்ம பெட்டுக்கு போகலாம் அப்படியே உர்றாரு, யார் அவங்க கூட வரேன்னு சொன்னால் அப்படின்னா இவர் எப்பவும் போல் முடிவு பிடிச்சி இழுக்க ஜீகம் தலையில் கை வைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வாழ்நாள் முழுக்க அவங்க கூட இருக்கிறது மட்டும் தான் என் வேலை, நான் சாகிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஜீஹோக்கு எப்படியோ கடைசியில் ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. அப்புறம் பீஹாய் சங்கிலி இங்கே கட்டுறாங்க. அங்கே தேர்ட் பிரின்ஸும் ஏச்சின்ட்டியும் செஸ் விளையாண்டுருக்காங்க. இந்த தடவை ஏச்சின்ட்டி ஜெயிச்சிடுறாரு. அதை பார்த்தோன்னே தேர்ட் பிரின்ஸ் சொல்கிறாரு, எனக்கு துங்கா கூட விளையாடுற மாதிரி இருக்குது, எப்போ பாரு நீயே ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யான் உள்ள வர்றாரு. என்னடா இந்த பக்கம் காற்று வீசுது அப்படின்னா, சும்மா தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஏச்சின்ட்டி சரி வா இன்னொரு தடவை விளையாடலாம், டே நீ தோத்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்ல, சரி ஏச்சின்ட்டி கூட இன்னொரு தடவை விளையாடலாம் அப்படின்னா ஏச்சின்ட்டி இல்லை எனக்கு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு. சரி நான் விளையாடுற முடியும், உனக்கு தான் விளையாட பிடிக்காதே, நான் தான் சும்மா இந்த பக்கம் வந்தேன்னா அதான் தொலைஞ்சு போயிட்டேன், அதான் உன்னை பார்த்து விளையாண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கும் போதே கரெக்டாக நம்மளுடைய யானும் ஜிலானு நம்மளுடைய செங்கியும் எல்லோரும் உள்ளே வராங்க. சிமினெல்லாம் பேசிகிட்டே வராங்க. இந்த மாதிரி அங்கே அவங்களோட பிளட் சேர்ந்ததுனால தான் அந்த வார்டு உடஞ்சிருக்கு, அப்புறமா எப்படியோ பீஹாய் சிங்லிங் காப்பாற்றப்பட்டுருச்சு, ஆனால் இப்போ எனக்கு இருக்க ஒரே வார்த்தை நம்மளுடைய ஹீரோயின் தான், அவங்க தான் 6 மாதமாக கோமாலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டிஸ்னி விளையாடு வராரு. அவர் வரும்போது அவர் கூடவே நம்மளுடைய குங்குமம் வராங்க. இவரை பார்த்தோன்னா எல்லாம் ஷாக் ஆகி பார்க்கும்போது இது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் பிரின்ஸ் கேட்குறாரு. மற்றவங்க சிம்மினும் நம்மளுடைய ஜிலானும் சிரிக்கிறாங்க. அவன் டேக்கில் அப்படி சொல்லிட்டு டெஸ்டினில் சொல்ல, இவனை பார்த்தா இது துங்கோட குழந்தைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு யான் அப்படியே ஷாக்காக என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. நம்மளுடைய சங்கிக்கும் கொஞ்சம் ஷாக் தான். இவன் நேராக இங்கே பார்த்துட்டு துங்குவாவா அப்படின்னா என்ன, அது ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவங்க அம்மாவை தானே பக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கு, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, என்ன மன்னிச்சிருப்பா உன்ட்ட நான் சொல்கிறதுக்கு, அவங்கள நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விடுறாங்க. இவங்கெல்லாம் ஷாக்காக அப்படின்னு நின்றுருக்க. ஒரு ரூம் கதவை திறந்தோன்னே இப்போ உள்ளதாக இருக்காங்க, நீ போய் பாருன்றாங்க. ஐயோ மருந்து வாசனையாக இருக்குது, ஐயோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே வரான். பார்த்தா தீச்சு நாங்கள் உட்காந்து மருந்து கலக்கி ஹீரோயினுக்கு கொடுக்குறதுக்காக ரெடி ஆகுறாரு. இவங்க நேரம் அம்மா அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடிந்தா நம்மளோட டீச்சர் தான் யாரையுமே பார்க்க விட மாட்டாங்க, மறைச்சிக்கிறாங்க. உடனே கையை கீழே இறக்கி விட்டு எட்டி பார்க்குறான். உடனே
யார் நீ அப்படின்னு. நான் குங்கு பாய் குங்கு இவங்களோட பையன் அப்படிங்கிறானா. வந்துட்டு இவர் கப்பையே கீழே போட்டுறாரு. ஏன் கப்பையை கீழே போட்டீங்க நான் சொன்னோன்னே அவ்வளோ நான் அதிர்ச்சியா. ஆமாம் நீங்கள் அங்கிள் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு. நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள கூப்பிட்டு இப்போ தான் ஒரே சுயநினைவுக்கு வந்திருக்காரு ஷாக்கானதுலேருந்து. கூப்பிட்டு நான் தான்ப்பா உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னேன்னா அந்த பையன் அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோயினோட அந்த ரிங் வயலட் கலரில் அப்படியே மின்னுது. ஹீரோயினோட விரல அசையுது. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய பிஹாய் சங்லிங்கில் இருக்க மரத்துக்கடி கீழே ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. நம்ம குட்டி பையன் அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ஸ்பிரிச் பேர்டு இருக்குல்ல அது கூட விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குங்கு ஓடி வர குங்கு தூக்கி சுற்றுற நம்ம ஹீரோ. அப்போ சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நான் ஹீரோ தான் விரும்புவேன், நான் எப்போவுமே ஹீரோ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு நீ ஒரு குட்டி ஃபாக்ஸாக இருந்தாலும் நீ என் மனசில் ரொம்ப நிறைஞ்சிட்ட, நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்க, என் மனசில் எப்போவுமே நீ தான் இருப்ப அப்படின்னு. இவங்க 2 பேரும் நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம் சொல்லிட்டு இருந்தோன்னே நீங்கள் 2 பேரும் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி குங்கு சொல்கிறதோட இந்த நாடகமே முடியுது. இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீம்ன்ற சீரீஸ் இதோட முடியுது. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் பாருங்கள். தேங்க்யூ.